ஓ, அப்படி நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க. நாட்டில் எங்களுடைய தலைவருக்கு நிகரான நல்ல தலைவர் நாட்டிலே இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சேருகிறார்கள். சேருவரை வேண்டாம் என்று நான் சொல்ல முடியும். என்னங்க, யாருக்கு தெரியும்? அரசியலே இன்று நடப்பது நாளை நடக்கும், நாளை நடப்பது எவரும் அறிய முடியாது. எதுவும் நடக்கும். என்ன சார், எனக்கு அது புரியல. அது என்ன குதிரை பேரம்? விளக்க நீங்களே சொல்லுங்க. பத்திரிகையில எழுதுறீங்க குதிரை பேரம். நாங்க என்ன அரேபிய நாட்டுல குதிரை வாங்க போறோம்? தலைமை செயலகத்திலே அமைச்சரை பாக்குறாங்க, கட்சியில சேர்றாங்க. ஒரு விஷயம், அவர் எம்எல்ஏ, மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் எம்எல்ஏ. அவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் ராஜினாமா எங்க கொடுப்பாரு? ஸ்பீக்கர் தான் கொடுக்க முடியும், அல்ல பேரவை செயலாளர் கொடுக்க முடியும். இது ரெண்டும் கொடுக்க அங்க போயிருப்பாரு. என்னங்கய்யா சார், எங்களுடைய அடையாள அட்டை மின்னணு அடையாள அட்டை. ஒருவர் விரும்பினால் அவர் தன்னைத்தானே உறுப்பினராக இணைத்துக் கொள்ளலாம். வர்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற பொழுது, பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது தன்னுடைய அடையாள அட்டையை கொடுக்கிறார். ஆனா நான் ஏற்கனவே மெம்பர் ஆயிட்டேன்னு சொல்லி காட்டுறேன். இதுல என்ன தப்பு சார்? நாங்க எங்க சார் பேசுறோம்? இப்ப என்னப்பா தெரியாது, அப்ப இருட்டுல பேசுறோமா? சொல்லுங்க. எனக்கு அது புரியவே இல்லை. தமிழ்ல இப்படி ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்த வர்றீங்க. இப்ப நான் கூட உங்களை கேட்கிறேன், உங்க மாவட்டத்துல என்ன எதிர்த்து நின்னவங்க அதிமுகவை எம்எல்ஏவை தேர்வு செய்யப்பட்டார்கள். அவங்க என்ன இருக்காங்களா? எங்க இருக்காங்கன்னு தெரியல. அது எப்படி குதிரை பேரமாகும்? அது என்ன ஒரு வார்த்தை? குதிரை பேரணும். நாங்க அரபு நாட்டுல குதிரை வாங்க போறோமா? சொல்லுங்க. இல்ல மணப்பாறை மாதிரி துண்டை போட்டு ஆடு வாங்க போறோமா? இல்லையேப்பா. அப்ப நான் கேட்கிறேன், யாருக்கு சார்? அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். அந்த இடம் காலியாக இருக்கிறது என்பதை தமிழக சட்டப்பேரவை அறிவித்து விட்டது. தேர்தல் நடக்கின்ற பொழுது நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். அது என்னையா குதிரை பேருக்கு அர்த்தம் தான் புரியலங்கிற. நானு குதிரை பேரன்னு என்ன சார்? தமிழ்நாட்டிலே ரெண்டு இடம் தான் சார் நடக்குது. மணப்பாறையில மாடு வாங்குறதும் அந்தியூர்ல குதிரை வாங்குறதும் நடக்குது. எங்கேயுமே கர்ச்சீப்பை போட்டு துண்டை போட்டு மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் கேட்கறது, திருமாவளவன் எங்க அமைச்சர்கள் எங்க கட்சியில் சேர்ந்துட்டாரா? எங்க அமைச்சராக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்திருக்காரா? இல்ல. அவர் ஒரு அண்ணன் திருமாவளவன் தனி கட்சி வச்சிருக்காரு, அதுக்கு தலைவராக இருக்காரு. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் தங்களுடைய கட்சியை பற்றி கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அது அவருடைய கருத்து. என்னப்பா எனக்கு புரியலமா சொல்லுங்க சார். ஜனநாயக நாட்டில் ஒரு கொள்கையை எதிர்ப்பதற்கும் வரவேற்பதற்கும் உரிமை இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிறார்கள். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஏங்க நான் தெரியாம கேட்கிறேன், என்னைக்காவது பத்திரிகையாளர் ஸ்டாலின் சந்திச்சாரா? விளக்கம் கேட்டிருக்காரா? கேட்டீங்களா? நீங்க சொல்லியிருக்காளா? இல்ல இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? நீங்க கேள்வி கேட்டீங்களா? விளக்கம் சொன்னாரா? ஆட்சியை நாங்கள் சீர்படுத்துவதற்கே எங்க தலைவர் காலையில பள்ளி மாணவரை போல டிஃபென்ஸ் எடுத்து வந்துட்டு சாயங்காலம் வேலை பார்க்கிறாரு. எந்த நாட்டில், எந்த மாநிலத்தை, எந்த முதலமைச்சர் பண்றாங்க? 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.